பீக் ப்ரொடக்டிவிட்டியில் வந்து இம்பார்ட்டண்டான விஷயமே செல்ஃப் ஆர்கனைஸ்டு டீம்ஸை வந்து உருவாக்குறது தான். கோர் ஆஃப் தி கம்பெனி என்ன அதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட எதையுமே சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ தே வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவார்ட்ஸ் இட். அந்த மிஷன் என்ன, அந்த விஷன் என்னன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அதை புரிய வச்சுட்டோம் அப்படின்னா பை டிஃபால்ட் தே வில் ஸ்டார்ட் ஒர்க் ஃபார் இட். வி ஹவ் டு எவாலுவேட். பட் தென் ஒன்ஸ் இட் இஸ் பீன் தேர், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பை டிஃபால்ட்டாக அவங்களே எடுக்க ஆரம்பிப்பாங்க. தட்ஸ் வேர் தே க்ரோ, தட்ஸ் வேர் கம்பெனி ஆல்சோ க்ரோ. நான் இப்போ மோர் டிசிப்ளின் வந்து சாய் சாத்விக் தான் கம்பேர் டு ஆமாம் சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு மாதிரி ஒரு பயங்கர ரொட்டீனில் இருப்பார். ஆமாம். யுவர் வைஃப்ஸ் ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஆர் ஸ்கேரி? ஸ்கேரி. சொல்லிதான் பாரு. ஹெல்ப்ஃபுல் வேற கட் பண்ணிருப்பா. கரெக்ட் தானே? ஹாய், ஐ எம் கார்த்திகா. இது என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். நம்ம என்ன இங்க பேச வந்திருக்கோம் அப்படின்னா பீக் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இந்த ப்ரோக்ராமோட பேர் வந்து ஸ்பீக் ப்ரொடக்டிவிட்டி. இதில் நம்ம பேச போகிற கான்செப்ட் வந்து பீக் ப்ரொடக்டிவிட்டி பற்றி. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம ஒரு கெஸ்ட்டும் அவங்களோட பீக் ப்ரொடக்டிவிட்டி பற்றி அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க எப்படி அவங்களோட ஆர்கனைசேஷன்லேயோ இல்லை கன்சர்ன்ஸ்லையோ இண்டிவிஜுவல் பர்சனாக எவ்வளோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் பீக் ப்ரொடக்டிவாக இருக்காங்கன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கெஸ்ட்டே வந்து என்னோட ஹஸ்பண்ட். பர்சனலாக வந்து என்னை வந்து நான் எவ்வளோ பீக் ப்ரொடக்டிவாக இருக்கேன் அப்படிங்கிறதையும் டெய்லி பார்த்துட்ருக்காங்க. ஸோ டெய்லி என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நான் சயோஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறேன் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட். அவங்கக்கிட்ட வந்து நம்ம கொஸ்டின்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட கிரியேட்டிவோட ஃபவுண்டர் அண்ட் பிஆர்சி கம்யூனிட்டியோட ஃபவுண்டர், எமர்ஜிங் ஆண்டர்பிரனர் மிஸ்டர் எம்ஜி அருண்குமார் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து பீக் ப்ரொடக்டிவிட்டி பற்றி நிறைய கான்வர்சேஷன்ஸ் நடக்க போகுது. ஸோ இது ஃபன்னியாகவும் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் என்னை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இதில் வந்துட்டு. ஸோ ஓவர் டு அருண்குமார். சொல்லுங்கள். ஹாய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்டு. தேங்க்யூ. அதில் வந்து எனக்கு நான் தான் ஃபஸ்ட்டு அதில் பாட்காஸ்ட்டில் இருக்கணும்னு சொன்னதுக்கு, தோ ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட், ஐ வாண்டட் டு டூ திஸ் ஃபார் யூ. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்துட்டு பீக் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற பேரில் நான் என்னெல்லாம் வந்து அட்டகாசம் பண்ணுறேன் என் வீட்டில் ஆர்கனைஸ்டாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ரிவீல் பண்ண போகிறீங்க. ஸோ ஆஸ் அன் ஆர்கனைஸ்டு பர்சன் நான் வீட்டில் வந்துட்டு எப்படி ஆர்கனைஸ்டு பர்சன் பீக் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது வந்து எனக்கு அந்த டெர்மினாலஜிக்குள்ளார எனக்கு அந்த ப்ரொடக்டிவிட்டியை ஃபிட் பண்ணுறதெல்லாம் தெரியாது. நான் அதை ஃப்ளோன்னு சொல்லுவேன், ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோன்னு சொல்லுவேன். உன்னோட சைடில் பார்க்கணும் அப்படின்னா ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணுறது அப்படின்னா ஒரு ட்ரூ ஒர்க்கஹாலிக். அதாவது வாங்கின காசுக்கு மேலே போகிறான்டான்ற மாதிரி அவங்க கேட்டது என்னமோ 2 பேஜ் ரிப்போர்ட்டு தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் உட்காந்து டீட்டெயிலாக ஒரு 4 பேஜுக்கு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அதை வந்து அதில் ஒரு பண்ண வேலையில் ஒரு பர்ஃபெக்ஷன், அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதில் ஒரு கம்ப்ளீட்னஸ் கொடுக்கறதுல தான் போகிறான் நான் பார்த்துருக்கேன். அண்ட் அதர் தென் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் சின்ஸ் உள்ள இன்டெப்த்தாக இல்லைனாலும் அந்த ஒர்க்குக்கு தேவையானது என்னென்ன, அதுக்கு எப்படி ஸ்ட்ரீம்லைனாக கொண்டு போகணும், அது அந்த பர்டிகுலர் டைமில் ஒர்க்குக்கான டைமு, அது இல்லை அப்படின்னா அந்த ஒர்க்கை விட்டு மறுபடியும் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஒர்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணவோ இது பண்ணுறதோ கிடையாது. ஸோ அந்த ஆர்கனைசிங் ஸ்கில் வந்து இட்ஸ் தேர் வித் யூ ஃப்ரம் டே ஒன். அது வந்து இன்பில்டாகவே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட் தட் இஸ் ஒன் திங் விச் வி ஹவ் டு லேர்ன். ஆக்சுவலி ஒர்க்லேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதோ டசன்ட் மேக் எனி சென்ஸ். அதுதான். எஸ். ஸோ தேங்க்யூ அருண். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்து இப்போது திரும்ப உங்கள் சைடு நீங்கள் சொன்னதுலேருந்து இப்போ என்ன சொன்னீங்க இல்லையா, ஜோன் அவுட்டை வந்து கரெக்டாக ஜோன் அவுட் ஆவான்னு சொன்னீங்க இல்லை. ஸோ நீங்கள் எப்படி இருப்பீங்க வீட்டில்? நான் வந்து ஜோன் அவுட்லாம் ஆக மாட்டேன். நான் வந்து 14 இயர்ஸ் நான் கெரியரில் இருந்ததுனால ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பேக் அண்ட் ஆப்ரேஷன்ஸில் இருக்கும்போது எனக்கு அதை பற்றி பெரிய சேலஞ்ச் இல்லை. வெளியே வந்துட்டால் எனக்கு அதுக்கப்புறம் ஃபாலோ அப் கால்ஸோ மெயில்ஸோலாம் வராது. ஒன்ஸ் ஐ மூவ் ஆன் இன்டு சேல்ஸுக்கு போனதுக்கப்புறம் நாட் ஈவன் வீக்கெண்டு வீக்டேன்னு டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் எனி டே விச் வி ஹவ் டு ரெஸ்பாண்ட் டு தி கிளைண்ட்ஸு, ரெஸ்பாண்ட் டு தி மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இல்லை. லைக் ஆஃப்டர் மூவிங் இன் டு சேல்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஐ லாஸ்ட் தி அந்த ஜோன் அவுட். ஸோ அது ஆல்வேஸ் இந்த ஜோன்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் ஃபோனு, எப்போ பார்த்தாலும் மெசேஜஸ்ஸு, எப்போ பார்த்தாலும் அப்டேட்ஸு, இப்படியே தான் ஓடிட்டுருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் டெல்லிங் தி ட்ரூத் ஆக்சுவலி. ஓகே, ஸோ செகண்ட் வந்து என்னென்னா, யூஸ்வலி உங்களை பொறுத்த வரைக்கும் மோர் தென் அ டீகேட் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ப்ரொடக்டிவ் ஆர் அப்படின்னா எது? வெதர் இட் இஸ் லைக்
அக்கார்டிங் டு த ஜாபா இல்லை உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஆர் வந்து நான் ரொம்ப ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறது, டீப் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற டைமிங்? எனக்கு பேசிக்கலி இந்த ப்ரொடக்டிவ் ஹார்ஸு இதெல்லாம் நான் வந்து டிட்டர்மைன் பண்ணதோ இல்லை இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நான் யோசிச்சதோ கிடையாது. பை தி பிகினிங் நான் கெரியருக்குள்ளே வந்ததுலேருந்து, பிஃபோர் கம்மிங் டு அ கெரியர், நான் காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்து கெரியருக்கு உள்ளார வந்ததுலேருந்து எல்லாமே வந்து த்ரூ செல்ஃப் லேர்னிங் மட்டும்தான். தட் ஆல் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் நிறையா லேர்ன் பண்ணதே. ஸோ எனக்கு இதை பற்றியான தாட் ப்ராசஸே வந்தது கிடையாது. வேலை கிடச்சிருச்சு, வேலைக்குள்ளார போகிறோம், அங்கே என்ன ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்களோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணவே ஆரம்பித்தேன். அண்டு நான் ஆப்ரேஷன்ஸில் இருந்த வரைக்கும் அங்கே வந்து செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும், எஸ்ஓபிஸ் இருக்கும். அதில் என்ன பண்ணணுமோ அது என்ன டியூரேஷன் சொல்கிறாங்களோ அந்த ஒர்க்கை அந்த ஸ்டெப்புலேட்டட் டைமில் முடிப்பேனே தவிர எனக்கு வந்து இது ப்ரொடக்டிவ் அவர் நான் இதை வந்து செக்ரிகேட் பண்ணி எல்லாம் வச்சது கிடையாது. ஸோ அதை பற்றி நான் வந்து அவ்வளோ யோசிச்சதும் இல்லை. ஏன்னா ஷிஃப்ட்ஸில் இருந்ததுனால, நைட் ஷிஃப்ட்ஸு டே ஷிஃப்ட்ஸ்னு மாறி மாறி இருந்ததுனால எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அதெல்லாம் நான் யோசிச்சது கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி தான் இட் வாஸ் கோயிங் த்ரூ. ஏன்னா ஒவ்வொன்றும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்ததுனால அங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து எவால்வ் ஆகிட்டே வந்தேன். ஸோ இனிஷியலி ஐ நெவர் நோ ஹவு இட் வாஸ். ப்ரொடக்டிவிட்டி ஹவர்ஸ் அதெல்லாம் கிடையாது. மேனேஜர்ஸும் அண்ட் ரிப்போர்ட்டிஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ தட் வாஸ் தி மைன் கோர் திங். பட் அது வந்து எஃபெக்டிவாக இருந்ததான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எஃபெக்டிவாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து டிசிஎஸில் ஜாயின் பண்ணுறப்ப இட்ஸ் என் என்டையர் பேட்ச் ஆஃப் பீப்புள் வித் ஆல்மோஸ்ட் ஒரு 120 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து லிமிட்டடாக பார்த்தா ஒரு 8லேருந்து ஒரு 10 ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் உள்ளே இருந்தது. மற்றபடி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹூ கேம் இன் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். பட் அந்த ப்ராஜெக்டில் எனக்கு நான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு எனக்கு ஒரு ஹோப்பு கொடுத்து இதெல்லாம் பண்ண முடியும், இதுதான் ப்ராசஸ்ன்னு சொல்லி கொடுத்து இதில் எப்படி நீங்கள் வந்து பெட்டர்மெண்ட் பண்ண முடியும், ஆட்டோமேட் பண்ண முடியும், வேறு என்னென்ன ஸ்கில் லேர்ன் பண்ண முடியும் அடிஷ்னலாக அப்படின்றத எனக்கு சொல்லி கொடுக்குறப்ப ஹவ் ஐ ரெஸ்பாண்டட் டு தெம் மேட் அ டிஃப்ரென்ஸ். அதை வச்சு அதை எப்படி மினிமலைஸ் பண்ண முடியும், எஃப்டி எப்படி குறைக்க முடியுன்ற ஆக்டிவிட்டி பண்ணதில் அது ப்ரொடக்டிவாக பண்ணனான்றது எனக்கு இப்போ அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியுது. ஓகே, மேபி ப்ரொடக்டிவாக பண்ணியிருக்கேன்ட்டு. பட் அந்த டைமில் அவங்க சொன்னது ப்ளஸ் என்னோட புது லேர்னிங் இது ரெண்டையும் காம்பினேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக மல்டிபிள் எஃப்டிஇ சேவ்ஸு அண்டு ஸ்டார் ஆஃப் தி மந்த் அவார்டு வித்தின் 3 months இதெல்லாம் வந்து அட்டைன் ஆச்சு. ஸோ தென் நீங்கள் சொல்கிறதுக்கப்புறம் மறுபடியும் ரிமெம்பர் பண்ணி பார்த்தா தான் தெரியுது தட் மைட் பி மை ப்ரொடக்டிவிட்டி ஹவர்ன்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இட் வெண்ட் ஆன் லைக் வாட் வாஸ் தி ப்ராசஸ், அதுதான் போயிட்டு இருக்கு. பீக் ப்ரொடக்டிவிட்டியில் வந்து இம்பார்ட்டண்டான விஷயமே செல்ஃப் ஆர்கனைஸ்டு டீம்ஸை வந்து உருவாக்குறது தான். எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போது மென்டர் தர்ணி அண்ணா பற்றி சொன்னீங்க, அந்த மாதிரி. ஸோ உங்களோட கனெக்ஷன்ஸில் இந்தந்த பீப்புள் கிட்ட இருந்து இந்தந்த மாதிரி எனர்ஜி இருந்திருக்கு, அது என்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு, ஸ்பார்க் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்க விஷயங்கள், அது நடந்த மொமெண்ட் அதையும் நீங்கள் சொல்லலாம். அது வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எனக்கு மேஜர் ஆஃப் தி லைஃப்பில் நான் எடுத்துக்கிட்ட லேர்னிங்ஸ் எல்லாமே தர்ணிக்கிட்ட இருந்து மட்டும்தான், தர்ணி ப்ரோட்ட இருந்து மட்டும்தான். ஸோ அவரோட ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தா அவங்களோட பர்ஃபார்மன்ஸே வேறு மாதிரி இருக்கும். லைக் எனக்கு இனிஷியலாக தர்ணியை பார்க்குறப்ப ஐ வாஸ் லைக் இது ஓகே, இது எப்படி இந்த மாதிரி ட்ரான்சிஷன் ஆகிருப்பாங்க, அந்த மாதிரி நிறையா சில்லி கொஸ்டின்ஸ் இருந்தது. பட் கிரேட்ஃபுல் தட் ஐ ட்ராவல்ட் அலாங் வித் ஹிம் அண்ட் ஐ எம் ஸ்டில் ட்ராவலிங். பட் அதில் வந்து க்ளோஸாக நான் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு அவர் வரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட் இருந்துருக்கு. அதில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரோ தட் ஹாஸ் brought him here. இட்ஸ் நாட் அ ஓவர் நைட் சக்ஸஸ், இட்ஸ் நாட் அன் மேஜிக்கோ சம்திங்கோலாம் கிடையாது. அதுக்கு பின்னாடி டெய்லி பேசிஸில் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. அண்ட் அவரோட பீக்கு வருதுன்னா ஒரு கமிட்மெண்ட், ஸ்டாண்ட் பை கமிட்மெண்ட், அது ஒரு பெரிய விஷயம். அது தட் மைட் பி அ ஸ்மால் கமிட்மெண்ட் ஆல்சோ. ஒரு ஃப்ரெண்டு ஏர்போர்ட்டில் இருக்காங்க, நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா கூட he will be ensuring that it is being done. அதை போஸ்ட்போன் பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியும், பட் he won't do that. அந்த ஒரு சின்ன கமிட்மெண்ட் என்ன கொடுக்குறோமோ அந்த கமிட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறது. அண்ட் அந்த வந்து லேர்னிங் ஆகட்டும், அதில் வந்து அந்த ஸ்கெடியூல் ஆகட்டும், அதை வந்து எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ he learns. எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 மணி நேரம் எவ்ரிடே அவர் லேர்னிங் இருக்குது. லேர்னிங்கை தாண்டி உடனே இம்ப்ளிமெண்டேஷனும் ஆக்ஷனும் ஸ்பீடும் தான். ஸோ அதுதான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் மச் மோர் திங்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்டிவிட்டியுமே வந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கலாம். எல்லாமே நம்மளே பண்ணணும்னு நினைப்போம். அது அவர் வந்து இஸ் எ மாஸ்டர் இன் இட். ஸோ அவர் வந்து பீப்புள்கிட்ட இருந்து என்ன ஸ்கில் இருக்குது, அவங்களுக்கு எது ஒர்க் ஆகுன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவார். ஸோ அதனால் எனக்கு அவர் சுச்சுவேஷனில் நான் இருந்தேன்னா நான் தான் பண்ணணும்னு நினைப்பேன். தட் வாஸ் தி மைண்ட் செட் ஏர்லியர். பட் இப்போ அவர் பண்ணுறதை பார்க்குறப்ப தான் அவர் டெலிகேட் பண்ணுறத லிவரேஜ் பண்ணுறாரு. பீப்புளையும் அவர் வந்து அழகாக அதை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அதில் அவங்களும் க்ரோ ஆகிறாங்க, கம்பெனியும் க்ரோ ஆகும், எல்லாமே அதில் க்ரோத் இருக்குது.
It's not that doing myself. It's believing on someone else who can able to do the same as expected as நான் எப்படி பண்ண முடியுமோ. ஸோ அது வந்து பெரிய ஸ்பார்க்கு. யா ஸோ இது நீங்கள் சொன்ன ஒன் மோர் திங் நான் சொல்லவும் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடியுமே வந்து கோர் திங் எங்கள் ஆஃபீஸில் நான் பார்க்குறது வந்து இட்ஸ் அன் எம்பத்தி இல்லாமல் நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் ஒரு கார்பரேட் டைப்பில் ஹைரார்கி லெவலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தட் வில் நெவர் ஒர்க். ஸோ அதனால் எனக்கு கிளைண்ட் சைடில் எங்களுக்கு ரிட்டென்ஷன் ரேட் அதிகமாக இருந்தாலும் எங்களுக்கு எம்ப்ளாயி சைட்லையுமே வந்து வி ஹேவ் தட் எம்பத்தி. ஸோ நாங்கள் ஹையர் பண்ணுறப்போ நாங்கள் மோஸ்ட்லி ஸ்கில் செட் மேட்ச் பண்ணுறதை தாண்டி அவங்க பேக்ரவுண்ட் என்ன அண்ட் வேர் தே ஆர் ஃப்ரம் அண்ட் வேர் தே வாண்டட் டு பி, இதை தான் நாங்கள் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறோம். அண்ட் வி ஆல்சோ வாண்டட் டு என்ஷூர் தட் தே ஆர் அட்டைனிங் இன் சச் அ லெவல். அந்த கேத்தாப்பில் க்ரோத் எப்படி ஆர்கனைஸ் பண்ண முடியுன்றது தான் வி ஆர் ஆல்சோ டூயிங் இட். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் நான் மிஸ் பண்ணது. ஓகே. ஸோ உங்களோட டெய்லி பேசிஸ், உங்கள் டெய்லி ரொட்டீனில் இந்த மாதிரி இதுதான் டாப் 3 ப்ரியாரிட்டி, இந்த விஷயத்து மேலே தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு டு டூ லிஸ்ட்டோடு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா உங்கள் டேவை? ஸோ ஹவ் யூ வில் ஸ்டார்ட் யுவர் டே, ஹவ் யூ வில் எண்ட் தட், யூஸ்வலாக எப்படி உங்களோட டேவோட ஃப்ளோ இருக்கும்? டேவோட ஃப்ளோ யூஸ்வலி வி ஹாவ் தட் ஆக்டிவிட்டி கால்டு மேக்கிங் அ டு டூ லிஸ்ட். நாளைக்கு என்ன பண்ண போகிறோமோ அதுக்கான ப்ரையாரிட்டிஸ் எல்லாமே வில் பி இன் தி விச் இஸ் பீன் ரெக்கார்டட். ஸோ யூஸ்வலாக ஸ்க்ரிப்ளிங் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்க்ரிப்ளிங் பண்ணுறதுல அதில் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். அந்த ப்ரையாரிட்டிஸ்க்கு எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுபடி ஹைரார்க்கியை மாற்றிட்டு வி ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவார்ட்ஸ் இட். ஸோ அதுதான் சிம்பிளான விஷயம். சேம் அப்ளைஸ் டு டீம் ஆல்சோ. ஸோ கிளைண்ட்டுக்கு திடீர்னு அர்ஜென்ட் ரிக்வயர்மெண்ட்னா நம்ம ப்ரையாரிட்டி லிஸ்ட் ஒன்று இருக்கும், இதில் வேறு லிஸ்ட் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் வி அட்ஜஸ்ட் டு த ஸ்கெடியூல் எப்படி வேணுமோ அதுக்கேற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் மோர் ஓவர் வந்து டெலிகேட் பண்ணி ஒர்க் வாங்குறதுன்றதை தாண்டி டெலிகேட் பண்ணி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாலே இந்த வேலை நடந்துடும். அந்த 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 டெலிகேஷனுக்கு பின்னாடி நம்மள்கிட்ட பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையும் அந்த ஐ மீன் த ட்ரஸ்ட் அண்ட் ஹோப் அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலிகேட் பண்ணுறவங்கக்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்துடும், அதே டைமில் அதுக்கான அவுட்புட்டும் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதுதான் நாங்கள் பண்ணுறது. பட் மோர் லைக் ஹைரார்கி பெரிய இந்த மெட்ரிக்ஸோ இல்லை இதுவோலாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ வி டோன்ட் கோ ஜஸ்ட் ஆஸ் அ ஃப்ளோ கிடையாது. டீம் ஆர் வெரி மச் அவேர் எது எந்த கிளைண்ட்டுக்கு என்ன டெலிவரபிள்ஸு என்ன பண்ணணுன்றது தேர் வெரி மச் அவேர். ஸோ அங்கங்கே அடாக் ரிக்வெஸ்ட் வரும்போது வி அட்ஜஸ்ட் டு இட். ஓகே. ஸோ ஆஸ் யூ செட் அடாக் ரெக்வஸ்ட் சொன்னனால நான் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுதான். இப்போ நீங்கள் அடாக்காக டாஸ்க் நிறைய வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பர்சன் வந்து நிறைய டாஸ்க் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அடாக்காக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அடாக் டாஸ்க் வருது அப்படின்னா, ஸோ பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி, ஓகே அர்ஜென்ட் டாஸ்க் அண்ட் ஆல்சோ அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க்னால் அதை நம்ம எடுத்துடுறோம், அதில் நம்ம வந்துட்டு அந்த ஒர்க்கை வந்து டெலிவர் பண்ணுறோம், தட்ஸ் ஓகே. பட் எப்படி நீங்கள் வந்து இன்னொரு டாஸ்க் அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும் இல்லையா, அதை வந்து எப்படி நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க? சரி, நாங்கள் ஈவெண்ட்ஸோ இல்லை திடீர்னு ஒரு கிளைண்ட்டுக்கு க்ரியேட்டிவ்ஸ் இந்த மாதிரி நிறையா ஒர்க்கு திடீர்னு வரும். இன்கேஸ் நாங்கள் ஒரே நாளில் இம்மீடியட்டாக ஆட் லான்ச் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஈவெண்ட்ஸ்க்கான க்ரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் எங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஃப்ளோ ஒன்று போயிட்டுருக்கோம். பட் அதை வந்து ஆடாக் ரிக்வஸ்ட்டாக எடுத்து தான் பண்ணணும். நான் ஆடாக் ரிக்வஸ்ட்டாக எடுக்கிறது இதோடு சேர்த்து இதை முடிச்சுட்டு தான் போகணுன்ற மாதிரி வச்சோம் அப்படின்னா இட் டசன்ட் ஒர்க் தட் வே. அப்படி வைக்கவும் முடியாது. இட் வில் பி கைண்ட் ஆஃப் அன் அகெயின் ஒரு மிஸ்கனெக்ட் உருவாக்குறதுக்கான இஷ்யூவாக இருக்கும். பட் வி டெல் தம் கிளியர்லி வை வி ஆர் டூயிங் திஸ் அண்ட் எதுக்காக இது பண்ணுறோம், ஏன் இது பண்ணுறோன்றத கிளாரிட்டியோட வி டிஸ்கஸ் அண்ட் வி ஹேவ் அ ஓப்பன் டிஸ்கஷன் அலாங் தி டீம். ஸோ இது வந்து ஒருத்தருக்கு இட்ஸ் நாட் ஒன் ஆன் ஒன், இட்ஸ் 1 to டீம். ஸோ அதனால் வந்து வி ஹேவ் அ டிஸ்கஷன், கிளைண்ட்டுக்கு இதுதான் ரெக்குவயர்மெண்ட்டு, வி ஆர் அட் தி ஸ்டேஜ், இது நம்ம டெலிவரி பண்ணி ஆகணும், என்ன பண்ணலாம். ஸோ வென் வி ரோல் அவுட் தி பால் டு தெம் தே வில் கம் அப் வித் தி ஆன்சர். இது இப்படி பண்ண முடியும், இது இப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இஃப் இன் கேஸ் இஃப் தேர் இஸ் அன் த மேண்டேட்ரி ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்குது, ஓவர் நைட் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி தான் ஆகணும்னா தேர் ஆல்சோ ரெடி டு டூ இட். ஒன்ஸ் அதோட டெலிவரபிள்ஸ் என்ன, எதுக்காக அதை பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தேர் ஆல்சோ ரெடி டு சப்போர்ட். ஸோ அதுதான் நம்ம தட்ஸ் ஹவ் வி டு. ஸோ நம்ம ப்ரொடக்டிவிட்டி பற்றி நிறையா பேசிட்டோம். யூஸ்வலாக நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்களா இல்லை ப்ரொடக்டிவாக இருப்பீங்களா? உண்மையை சொல்லணும்னா நிறைய டைம் பிஸியாக தான் நான் இருந்திருக்கேன். ப்ரொடக்டிவாக இருந்தேனா அப்படின்றதெல்லாம் வந்து ஆஃப்டர் 21DC இந்த ஸ்ட்ரக்சர்ஸு இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் ஐ கேம் டு நோ ப்ரொடக்டிவ்னா என்ன, பிஸியாக இருக்கிறதா என்னன்றது. ஸோ ஓப்பனாக சொன்னோன்னா ஏர்லியர் ஐ வாஸ் பிஸி அண்ட் வெரி ரீசெண்ட்லி அது ப்ரொடக்டிவாக மாறிடுது. ஓகே. வீட்டில் யார் ரொம்ப மோர் டிசிப்ளின்? டிசிப்ளினுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. இனிஷியலாக ஐ நெவர் ஹேட் அ ரொட்டீன். ஸோ அதுதான் வந்து உண்மை. ஸோ ரொட்டீன் இருந்தால் தான் நான் டிசிப்ளின் இருக்கும். ஸோ ஐ கோ வித் த ஃப்ளோ, அந்த மாதிரி தான் இருந்தேன்.
ஸோ இப்போ டிசிப்ளின் அப்படின்னா ஆப்வியஸ்லி நான் நிறைய டிசிப்ளின்டான திங்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்து தான் கற்றுட்டு இருந்திருக்கேன், பார்த்துருக்கேன். வீட்டில் கம்பேரிட்டிவாக சொன்னோன்னா அதுதான். பட் ரீசெண்ட் டேஸில் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கோப் அப், அது ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளார கொண்டு வரணுன்றதை பார்க்குறேன். ஓகே. நான் இப்போ மோர் டிசிப்ளின் வந்து சாய் சாத்விக் தான் கம்பேர் டு சொல்லணும். ஏன்னா அவரு ஒரு மாதிரி ஒரு பயங்கர ரொட்டீன்ல இருப்பாரு. ஆமா. ஸோ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு நம்மளால சில நேரங்களில் அந்த டெலிவரபிள்ஸை கரெக்டாக கொடுக்க முடியாமல் இருந்ததுன்னா, மேபி உங்களோட ஒர்க்கிங் டைம் ஆர் இப்போ ஆண்டர்பிரினரா, ஸோ அதோடைய ரூட் காஸ் என்னவா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு? கிளைண்ட் டெலிவரியில் அந்த அளவுக்கு இருந்ததில்லை. பட் வென் ஐ வாஸ் இன் கெரியர் அப்போ வந்து டெலிவரபிள்ஸ் ஏதாவது ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும், எண்ட் ஆஃப் தி டே ரிப்போர்ட்டோ இல்லை வீக்லி ரிப்போர்ட்டோ அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை நான் அனுப்பிச்சதில்லை. அதை வந்து டியூரிங் த காலோ இல்லை பிஃபோர் டு தி காலோ தான் அனுப்பிச்சிருக்கேன், விச் ஐ எம் சப்போஸ் டு சென்ட் இட் பை வீக்கெண்ட்லாம். அதுக்கு வந்து அந்த டைமில் வாட் எவர் த ரீசன்ஸ் வேர் தேர் அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இல்லை அந்த டைம் ஐ வாஸ் அனதர் சேல்ஸ் காலோ இல்லை வேறு ட்ராவலில் இருந்ததுனாலே அனுப்ப முடியலன்னு அந்த ரீசன் தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் கோராக வந்து அந்த டைமில் ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்க தேவையில்லை, எதுக்கு பிஸியாக இருக்கோமா ப்ரொடக்டிவாக இருக்கோமான்ற டிஃப்ரென்ஸ் எல்லாம் அப்போ தெரியல. அது அந்த நாலேஜ் அப்போ இருந்துருந்துச்சு அப்படின்னா தென் ஐ வுட் ஹவ் டன் திஸ் கரெக்ட்லி. ஸோ அந்த கமிட்மெண்ட்டை ப்ரீச் பண்ணியிருக்கீங்களான்னா எஸ் ஐ டிட் இட் இன் மை கெரியர் ஸ்டேஜ். உங்ககிட்ட எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணும்போது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ ஹவு யூ ஆர் மெயின்டைனிங் தேர் பீக் ப்ரொடக்டிவிட்டி, அவங்கள வந்து எப்படி டீப் ஒர்க் பண்ண வைக்கிறீங்க? இல்லை இட் இஸ் ப்ரெஷரைஸ்டா? ஏன்னா நீங்கள் யூ ஹேவ் ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், 14+ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து ஹவு யூ மேக் தெம் ஒர்க், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ளோ இருக்கும். ஸோ அவங்களோட ஃப்ளோவில் ஒர்க் பண்ண வைக்கிறீங்களா ஆர் இட் இஸ் கிவிங் தெம் அ ப்ரெஷர்? பிகமிங் அன் ஆஃப்டர் ஆண்டர்ப்ரனர் 2 ஸ்டேஜ் இருக்குது என் லைஃப்பில். கெரியர், அதுக்கப்புறம் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆரம்பிச்சது. ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட மென்டார் பிரதர் தர்னி ப்ரோ பார்த்ததுக்கப்புறம் தெர் இஸ் அன் என்டையர் ட்ரான்சிஷன் விச் ஹஸ் ஹேப்பன். ஸோ நிறைய அவேர்னஸ் கொண்டு வந்தது அதுக்கப்புறம் தான் லைஃப்பில் இருந்த இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்க்கணுன்றது. ஓகே, இந்த கோர் ஆஃப் தி கம்பெனி என்ன அதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட எதையுமே சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ தே வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவார்ட்ஸ் இட். அந்த மிஷன் என்ன, அந்த விஷன் என்னன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அதை புரிய வச்சுட்டோம் அப்படின்னா பை டிஃபால்ட் தே வில் ஸ்டார்ட் ஒர்க் ஃபார் இட். ஸோ அதுதான் வி ஆர் டூயிங் இட் ஹியர் ஆஸ் வெல். ஸோ தேர் ஆர் சேலஞ்சஸ். அந்த ஒரே சிங்கில் வந்து அந்த மிஷனையும் விஷனையும் அவங்க வந்து கரெக்டாக எடுத்துக்கிறாங்களா இல்லையான்றதை we have to evaluate. But then once it is been there, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பை டிஃபால்ட்டாக அவங்களே எடுக்க ஆரம்பிப்பாங்க. That's where they grow, that's where company also grows. ஓகே, திஸ் இஸ் ரியலி அ நைஸ் பாயிண்ட். நீங்கள் சொன்ன வந்து ஏன்னா பீக் ப்ரொடக்டிவிட்டியில் வந்து இம்பார்ட்டண்டான விஷயமே செல்ஃப் ஆர்கனைஸ்டு டீம்ஸை வந்து உருவாக்குறது தான். ஓகே, ஸோ இந்த கேபிஐஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஈவன் இஃப் இட் இஸ் இன் 5% ஆர்கனைசேஷன் 10% ஆர்கனைசேஷன், கேபிஐஸ் பற்றி நீங்கள் ஆல்ரெடி கார்பரேட்டில் இருந்தனால யூ நோ இட். ஸோ கேபிஐஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போது க்ரியேட்டிவில். ஸோ உங்ககிட்டயும் தேவாக்கிட்டையும் இனிஷியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ் செட்டப், இந்த கேபிஐஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறனால, கோல்ஸ் செட் பண்ணுறனால ஸோ நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? ஸோ யூ ஆல்ரெடி செட் யூ ஹாவ் அன் ஆர்கனைஸ்டு டீம், தட் இஸ் செல்ஃப் ஆர்கனைஸ்டு டீம், அண்ட் நீங்கள் உங்களோட டெலிவரபிள்ஸ் கரெக்டாக கமிட்மெண்ட்ஸை வந்து டெலிவர் பண்ணுறீங்க. ஸோ யூ ஆர் சக்ஸஸ் ஆல்ரெடி. ஸோ வை யூ நீட் திஸ் ப்ராப்பர் ப்ராசஸ் அண்ட் அ மீனிங்ஃபுல் ஒரு கேபிஐ செட் பண்ணுறதா இருக்கட்டும், கோல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து செட் பண்ணுறப்போ எங்கேருந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ்ஃபுல் இடத்துல இருக்கீங்கன்றப்போ இந்த இடத்துலேருந்து எங்கே மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கேபிஐ இதெல்லாம் வந்து ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சின்ஸ் வி ஆர் அ ஸ்மால் மெம்பர் டீம், இப்போதைக்கு நம்மளுக்கு கம்யூனிகேஷன்லேருந்து எல்லாமே ஈஸியராக இருக்குது. அண்ட் வி ஒர்க் க்ளோஸ்லி வித் தெம். சின்ன டீமாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து க்ளோஸாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் அதனால் அது வந்து கம்யூனிகேஷனில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் இந்த கேபிஐ சிஸ்டம்ஸு ப்ராசஸ்ஸு இதெல்லாம் ஏன் கொண்டு வரணும் அப்படின்னா, when we wanted to scale, டீம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ there will be a challenge. We cannot sit with everyone and tell them, educate them, இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. Where there is a system and process, where it happens autonomously, we can focus on other things. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் சிஸ்டம்ஸ் will help. ஸோ அதை வந்து இனிஷியல் ஸ்டேஜில் we take it very lightly because we never know அது என்ன இம்பேக்ட் கொடுத்துற போகுது அப்படின்றது. பட் நிறைய விஷயங்களில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அதை பண்ணி வைக்கும்போது, அதை சிஸ்டமாக செட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி இருக்குது. இதுக்கப்புறம் இதுதான்ற ஒரு ரூட்டு அவங்களுக்கும் கிளியராக இருக்கும், எங்களுக்கும் கிளியராக இருக்கும். ஸோ இன் தட் வே தட் ஹெல்ப்ஸ். பட் அதை நாங்கள் இனிஷியலி நாங்கள் அதில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலை. பட் தென் நவ் வி ஆர் ஸ்டார்டட் இம்ப்ளிமெண்டிங் இட் ஒன் பை ஒன். யா,
ஓகே, உங்களோட ஆன்சர்லேருந்து நான் இன்னும் வந்து கொஞ்சம் ரிஃபைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் முன்னாடி வந்து நான் பார்த்தப்ப எப்படி இருந்தீங்க அப்படின்னா, யூ பீப்புள் ஆர் ரன்னிங், யூ பீப்புள் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங். பட் ஒய் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும், ஒரு இடத்துல ஒரு டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது யூ ஹாவ் ஸ்பேஸ் டு ப்ரீத். ஆக்சுவலாக அந்த இடத்துல அந்த ப்ரீத் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் மேரத்தான் எடுத்துட்டிங்கன்னா, நடுவில் வந்து ஓடிட்டே இருக்கும்போது நடுவில் வந்துட்டு இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது, இவ்வளோ க்ராஸ் பண்ணியிருக்கீங்கன்ற மைல் ஸ்டோன்ஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு மொமெண்டம் இருக்கும். அந்த மொமெண்டம்க்கு அப்புறம் நீங்கள் அகைன் யூ கேன் ப்ரோக்ரஸ் ஃபர்தர். ஸோ தட் இஸ் வை கேபிஐஸோ இல்லை கோல்ஸோ ஏன் வெரி இம்பார்ட்டன்ட் டு அ கம்பெனி அப்படின்னா அதுதான் அதோட இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ மைல் ஸ்டோன்ஸ் இருக்கும்போது அந்த மொமெண்டம் பில்டாக யூ வில் ஆட்டோமேட்டிக்லி ப்ரோக்ரஸ் ஃபர்தர். ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா, யூஸ்வலாக அந்த கைசன் டெக்னிக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 1% பெட்டர் தென் பிஃபோர் லைக் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 1% பெட்டர் தென் எஸ்டர்டே கான்செப்ட் இல்லை இந்த டாப் 1%ல் நம்ம போகணுன்றது. ஸோ இது வந்து நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் தட் அண்ட் யூ ஆர் ட்ரைங் சம்திங் லைக் தட்? 1% பெட்டர் தேன் எஸ்டர்டே அப்படின்றது கோட்டாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பட் இன் ரியாலிட்டி அதை கொண்டு வரணும்னா வி மஸ்ட் ஹாவ் அ ஸ்ட்ரக்சர். ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோன்ற கிளாரிட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம அதை இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குள்ளார கொண்டு வரவே முடியாது. ஸோ அது வந்து எனக்கு வந்த ரியலைசேஷன் அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஜேம்ஸ் கிளியரோடது படிக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் அதில் கிடச்சிது. ஸோ அதில் வந்து பீயிங் அண்ட் 1% நம்ம வந்து வி வாண்டட் டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு அன் அனதர் பர்சன் அப்படின்னா நம்ம ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணணும். இட்ஸ் நாட் தட் ஹேபிட் ஆர் சம் ஸ்மால் திங் விச் யூஆர் டூயிங் அது வந்து அக்யூமுலேட் ஆகுதுன்றதெல்லாம் தாண்டி தட் வில் உங்கள் ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணால் தான் யூ கேன் ஏபிள் டு எவால்வ். ஸோ அந்த ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் அண்ட் ட்ராக் மெக்கானிசம்ஸ் எல்லாம் இருக்குன்றது ஐ ஹவ் லேர்ன்ட் இட். ஸோ அதுதான் ஐ பிலீவ். ஸோ டெய்லி பேசிஸில் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் அடிக்கடி தரணி சொல்லுவார், கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் டன் ஆன் அ டெய்லி பேசிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்கே முக்கியம். அண்ட் அதை கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸை கரெக்டான விஷயத்துக்காக போடுறோமான்றதையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தென் தட் இஸ் தி கோர். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இப்போ சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள், இப்போ மல்டி டாஸ்கிங் வந்துட்டு எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ மல்டி டாஸ்கிங் நீங்கள் வந்து பீயிங் அண்ட் born into an entrepreneurial family அண்ட் அங்கேருந்தே வந்து நிறைய மல்டி டாஸ்கிங் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கனால, ஸோ கார்ப்பரேட்டில் இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் இப்போது ஆண்டர்ப்ரனராக எமர்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மல்டி டாஸ்கிங்ன்ற விஷயத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு உங்கள் சைட்லேருந்து ஏதாவது டிப் கொடுக்க முடியுமா? மல்டி டாஸ்கிங் வரும்போது எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுன்றதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். தட்ஸ் ஹவ் ஐ டூ இட். எனக்கு இது ப்ரையாரிட்டி நம்பர் 1, ப்ரையாரிட்டி நம்பர் 2, 3, 4 அப்படின்னு போட்டாலே எனக்கு தெரிஞ்சு அதை 1 by 1 முடிக்கும் போதே மல்டி டாஸ்கிங்கே ஈஸியாக பண்ண முடியும். அண்டு அந்த ஒரு டைட்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் இருந்திருக்கேனான்னு கேட்டால் இருந்திருக்கேன். சேம் டைம் பேரலாக இங்கே அப்டேட் பண்ணணும், சேம் டைம் கிளைண்ட்டோட கால் அட்டன் பண்ணணும், இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா தட் ஹஸ் பீன் பார்ட் ஆஃப் மை லைஃப்னே சொல்லலாம். பேரலாக மல்டிபிள் திங்ஸ் பண்ணுறது தான் வந்து ஐ எம் யூஸ் டு டூ இட். ஸோ அதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணும்போது தட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஈஸியாக அதை முடிக்க முடியும். பட் அதை டீமுக்கு வந்து மல்டிபிள் இது கொடுக்கும்போது நம்ம கிளாரிட்டியோடு கொடுத்தோம்னா வில் பி தட்ஸ் வேர் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். How do you feel when people expect you to do multitask everything? ஸோ என்ன எக்ஸ்போஸ் பண்ணிடாதீங்க, சொல்லுங்கள். இன் ரியாலிட்டி சொல்லணும்னா ஐ திங்க் ஐ எம் குட் அட் இட்னு சொல்லுவேன் மல்டி டாஸ்கிங்கில். ஏன்னு கேட்டால் சம்டைம்ஸ் இனிஷியல் நான் சின்ன வயசுலேயே என்னென்னா மல்டி டாஸ்கிங்க்கு ரொம்ப யூஸ் பை த வே ஐ வாஸ் ப்ராட் அப்பு. நான் வந்து மல்டி டாஸ்கிங் நிறையா பண்ணியிருக்கேன். அண்ட் வாலண்டரி நானே என்ன பண்ணுவேன், நானே போய் ஹெல்ப் பண்ணுறேன்ற பேர் வழியில் ஐ டேக் மோர் டாஸ்க் ஃப்ரம் அதர்ஸ். அவங்க பண்ணுறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் பண்ணுவேன். ஸோ அதுவே மல்டி டாஸ்கிங்கே இருக்கிற டாஸ்கோடு அது பையில் போய் ஆகிடும். பட் இருந்தாலும் அது ஒரு மாதிரி எனக்கு அதை நான் பிடிச்சி செஞ்சதுனால எனக்கு அதை பற்றி பெருசாக இது இல்லை. லைக் என்னோடய ரொட்டீன் ஸ்கூல் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா கைண்ட் ஆஃப் காலையில் எழுந்திரிச்சு என்டையர் டீ செட்டப்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து ஹோட்டலுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அப்படி தான் அது ஆரம்பிக்கும். அப்புறம் கிராஜுவலாக அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் பண்ண வேண்டியதாக நிறைய டாஸ்க் எனக்கு அசைன் இதாக இருக்கும். பை டிஃபால்ட்டாக நானே அதை அசைனும் பண்ணிக்குவேன், என்னோடய பொறுப்பு இது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் மல்டி டாஸ்கிங் நல்லாவே பண்ணியிருக்கேன். அண்ட் தட் கம்ஸ் டு மீ நேச்சுரலி. அண்ட் அந்த டைமில் ப்ரெஷராக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ப்ரெஷராக இருக்கும். பட் somehow I can able to manage. அது என்னோட அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ப்ளஸ்ன்றது எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா நான் ஈவெண்ட்ஸ் ரன் பண்ணும்போது. ஈவெண்ட்ஸ் ரன் பண்ணுறப்ப எனக்கு வந்து
ஃபஸ்ட் டைம் தர்ணி ப்ரோ வந்து நீ பேக் ஸ்டேஜ் பார்த்துரு அப்படின்னு சொன்னதும் எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படி பேக் ஸ்டேஜ்னால் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலையே, இதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணது இல்லையே, நம்ம ஈவெண்ட்ஸும் பெருசாக அட்டன் பண்ணது கிடையாதுன்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் ஃபஸ்ட்டு பேக் எண்டில் என்னென்ன பண்ணணும், ஸ்பீக்கர்ஸுக்கு எப்படி இன்வைட் அனுப்பணும் இதெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த 2 days ஆஃப் ஈவெண்ட்டில் எம்சியோட கோஆர்டினேட் பண்ணி அந்த கன்சோலு என்டையர் சிஸ்டமையும் நம்ம ஆப்ரேட் பண்ணுறப்போ இட்ஸ் எ பியூர் மல்டி டாஸ்கிங் தான். பட் அதை வந்து ப்ரெஷராக பார்த்தனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. தட் ஐ என்ஜாய்ட் இட். அது அந்த 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லேர்னிங்ஸோ அந்த என்னோட அங்கே அந்த நீங்கள் சொன்ன அந்த பீக் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அங்கே தான் நடந்தது. ஸோ when there is மல்டி டாஸ்கிங் ஐ எம் குட் அட் இட். பட் அகெயின் பீப்புள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து. எஸ். ஸோ ஆஸ் யூ செட் ஆக்சுவலி வந்துட்டு எப்போவுமே வந்து சில ஸ்ட்ரகிள் பீரியட்ஸ் இருக்கும். ஆனால் அது எவ்வளோ தூரம் அந்த ஸ்ட்ரகிள் பீரியட் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னா, நீங்கள் சொன்னீங்க சின்ன வயசுலேயே வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அது சின்ன வயசுலேயே அவ்வளோ மல்டி டாஸ்கிங்காக பண்ணனால தான் அந்த ஸ்ட்ரகிள் பீரியட் தான் உங்களை மோல்ட் பண்ணி இப்போ வரைக்கும் வந்து மல்டி டாஸ்கிங்கில் வந்து எக்ஸ்பர்டைஸாக இருக்க அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ யூ ஷுட் தேங்க் இனஃப் ஆஃப் திஸ் ஜேர்னி ஆக்சுவலாக. ஸோ ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட வீட்டில் ஸோ உங்களோட ஒய்ஃப் வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது ஃபன்னியாக பண்ணியிருக்காங்களா? ஃபன்னி மூமெண்ட்ஸ், டைம் மேனேஜ் பண்ணுறது. ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நோட்டை போட்டு நாளைக்கு நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு பெருசாக ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அது எழுதுறதுக்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆயிரும். அது கஷ்டப்பட்டு எழுதிட்டு அடுத்த நாள் அதை ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டால் இருக்காது. இனிஷியலாக அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்றைக்கு அதை எழுதுறதை விட்டுட்டு, ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாளில் முடிக்கணும்னு நினச்சி எல்லாத்தையும் ஒரே நாளில் எழுதுவாங்க. ஸோ அது எழுதுவேன், அது செட் ஆகாது. அதுக்கப்புறம் அது எழுதாமல் ஒன் திங் அட் அ திங் அப்படின்னு ஒரு மாதிரி அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டா அந்த இது முடிஞ்சிடும். ஸோ வாட் இஸ் ஒன் ஸ்மால் ஹேபிட் விச் மேக்ஸ் யூ மோர் எனர்ஜைஸ்ட்? இனிஷியலாக நான் அதை ஐடென்டிஃபை பண்ணதில்லை. பட் ஆனால் நான் தர்ணி ப்ரோட்ட இருந்து கற்றுக்கிட்டது ஸ்டாண்ட் டு யுவர் கமிட்மெண்ட்டு. சொன்னால் அதை செய் அப்படின்றது தான். ஸோ அதை வந்து நான் சொன்னதை செஞ்ச டைமில் எல்லாத்தையுமே எனக்கு பயங்கர எனர்ஜி இருந்திருக்கு, பயங்கர ஒரு மோட்டிவேஷன் இருந்திருக்கு. மோட்டிவேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அ பீக் மோட்டிவேஷன் கிடையாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் இன்டர்னல் இதே எனக்கு கிடச்சிருக்கு. இன்டர்னல் டிஃப்ரென்ஸே எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ வென் யூ ஸ்டாண்ட் பை யுவர் கமிட்மெண்ட்டு அண்ட் அதுதான் என்னோட பெரிய எனர்ஜியாக நான் பார்க்குறேன். ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற பேரில் பீப்புள் பிலீவ் பண்ணுற மித் என்ன, அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்கள் சைட்லேருந்து ஏதாவது வேல்யூஸ் கொடுக்க முடியுமா? நம்ம பண்ணுற வேலை ரிசல்ட் ப்ரொவைடிங் ஆக்டிவிட்டியாக இல்லையா, அது தெரிஞ்சு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது பிரச்சனை இல்லை. அது தெரியாமல் நானும் வேலை பண்ணுறேன்னு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இல்லாமல் அந்த நான் பண்ணுற வேலை அதுக்கான ரிசல்ட் கொடுக்குமா, தட் அ ரிசல்ட் ப்ரொவைடிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு அதை தெரிஞ்சுட்டு பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட் இயர் ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்தினால உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இந்த இயரில் அப்படின்னா எந்த ஒரு விஷயம்? ஒரு விஷயத்தினால இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ். இட்ஸ் ஆல் காப்பீடு ஃப்ரம் தர்ணி ப்ரோ தான். பட் அடிக்கடி அவர் சொல்கிறது டூ வாட் இஸ் ரைட். அண்ட் அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து பண்ணணும். டூ வாட் இஸ் ரைட்டுன்றதை அடிக்கடி சொல்லுவார். ஸோ வாட் யூ டூ, வை யூ டூ அண்ட் த ஒர்க் விச் யூ டூ இஸ், அது வந்து ரிசல்ட் ப்ரொவைடிங் ஆக்டிவிட்டியா, இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி செக் பண்ணுற அளவுக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ அந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ கேன் ஏபிள் டு see the difference. எஸ். அதுக்கு முன்னாடி ரேண்டமாக போனோம் வந்தோம் இந்த வேலையை பார்த்தோம்னு இல்லாமல் ஏன் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணி பண்ணும்போது அந்த எஃபெக்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்துருக்கேன். ஸோ ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு கவுண்ட் டவுன், நீங்கள் ஆன்சர் பண்ணல வெயிட் பண்ணுறீங்கன்னா 5 தான் நான் கவுண்ட் டவுன் கொடுப்பேன், 5 seconds. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணிடணும். ஓகே? காஃபி ஆர் ஸ்லீப்? ஸ்லீப். மீட்டிங்ஸ் ஆர் டீப் ஒர்க்? டீப் ஒர்க். மல்டி டாஸ்கிங் ஆர் சிங்கிள் டாஸ்கிங்? சிங்கிள் டாஸ்க் வந்து டீப்பாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இது ரெண்டில் எது சூஸ் பண்ணுறதுன்னா இட்ஸ் ஹார்ட். 2 மல்டி டாஸ்கிங். ஓகே. ஃபோன் ஆர் நோட் புக்? நோட் புக். ஹாப்பினஸ் ஆர் ஹஸ்டல்? ஹாப்பினஸ். ஏர்லி மார்னிங்ஸ் ஆர் லேட் நைட்ஸ்? ஏர்லி மார்னிங்ஸ். 5-minute break or 1 hour break? 1, 2, 3, 4. 5 minutes. Your wife's productivity tips, helpful or scary? ஹெல்ப்ஃபுல். ஸோ இன்னைக்கோட எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ பர்சனலாக வந்து இந்த பாட்காஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஆக்சுவலி. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட்டு பாட்காஸ்ட் வந்து என் ஹஸ்பண்டோட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஹி ஆல்வேஸ் லுக் ஃபார் த பர்ஃபெக்ஷன் சினாரியோ. பீக் ப்ரொடக்டிவிட்டி இட்ஸ் ஆல் அபவுட் எனர்ஜி, கிளாரிட்டி, ஃபோக்கஸ். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு எனர்ஜி, கிளாரிட்டி அண்ட் ஃபோக்கஸ் இருக்கும்.
ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது தான் ஹாப்பினஸ் டிவன் பீக் ப்ரொடக்டிவிட்டியோட கான்செப்ட். இட் இஸ் நாட் அபவுட் பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு ப்ராப்பர் டிசிப்ளின் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ டிசிப்ளினே வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளெக்சிபிள் வேல ரொம்ப ஹாப்பியாக நம்ம வந்துட்டு எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஹாப்பினஸ் டிவன் பீக் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய எமர்ஜிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் இண்டிவிஜுவல்ஸை நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ண போகிறோம். லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ.